துளசிதாசர் சரித்திரம் பாகம் 7. கேட்டீர்களோ சித்தர்களே அப்படின்னு நாபாஜி சித்தர் மேலும் சொல்ல தொடங்குறாரு. தன் பகவானான நாராயணனை நேர்ல காட்டணும், தரிசனம் தர வைக்கணும்னு துளசிதாசர் ஆஞ்சநேயர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் நாளைக்கு வா, உன் வீட்டுக்கு எதிரிலேயே காட்டுறேன்னு சொல்லி இன்னைக்கு திரும்பி வீட்டுக்கு போன்னு சொல்லிடுறாரு. இப்படி சொல்லிட்டு ஆஞ்சநேயர் மறைஞ்சு போயிடுறாரு. துளசிதாசர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே தான் வீட்டுக்கு திரும்பி போறாரு. நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்க போகுது, ஹனுமாரோட வார்த்தை தவறாதே, ஹனுமார் தான் கொடுத்த வாக்குறுதிக்கு தகுந்த மாதிரியே பகவானை நேர்ல கொண்டு வந்து காட்டிடுவாரே, அதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும் இப்படின்னு தனக்குள்ள யோசிச்சுக்கிட்டே சந்தோஷமா போறாரு. இப்படி துளசிதாசர் வீட்டுக்கு போற சமயத்துல ஹனுமார் நேரா வைகுண்டத்திற்கு போய் நாராயணரை பார்த்து, பகவானே, உங்களோட அத்தியந்த பக்தரும் வால்மீகியோட அவதாரமும் ஆன துளசிதாசர் உங்களை நேர்ல பார்த்தே தீரணும்னு ரொம்ப வைராகியத்தோட இருக்காரு. நீங்க தரிசனம் தரலைன்னா உயிரை விட்டுருவேன்னு சொல்றாரு. உங்களோட பக்தர் அவர், உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்ரீமன் நாராயணர் எல்லாம் தெரிஞ்ச சர்வ சாட்சியான அந்த பகவான் ஹனுமார்கிட்ட கேட்குறாரு, என்ன ஆஞ்சநேயா, என்னுடைய பக்தன்னு தெரிஞ்சும் அவனை மார்புல எட்டி உதைச்சிருக்கியே, இவ்வளவு நாள் தவம் செய்தும் உனக்கு முரட்டுத்தனம் போகலையே, அவனும் உன்னை போல தபஸ்விதானே அப்படின்னு பகவான் கேட்குறாரு. ஹனுமார் யோஜனை பண்ணிக்கிட்டே, கோவிந்தா, நான் பண்ண தப்ப மன்னிச்சிடணும், நான் உன் அடியேன் தானே, துளசிதாசருக்கு உங்களோட தரிசனத்தை நீங்க சீக்கிரமா தரணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட பகவான் லக்ஷ்மி தேவியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஓ மகாலட்சுமி, இந்த ஹனுமார் என்னுடைய பக்தனான துளசிதாசரை மார்புல எட்டி உதைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பூர்வ ஜென்மத்துல வால்மீகி ராமாயணத்தை எழுதினாருன்னு நமக்கு தெரியும். 24,000 ஸ்லோகங்கள் எழுதி முடிச்சிருந்தாருன்னு தெரியும். ஆனா ஹனுமாரே அந்த ராமாயணத்தை பாடி எல்லார்கிட்டையும் தனக்கு பெருமை சேரும்படி செஞ்சுக்கிட்டாரு. சரின்னு சொல்லி நானும் ஹனுமாரை கூப்பிட்டு எங்க சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணி பாடேன் அப்படின்னு கேட்டேன். ஹனுமாரும் அப்போ ரொம்ப சந்தோஷமா தன்னை பத்தியே புகழ்ந்துக்கிட்டு தன்னோட காரியங்களையும் ஜெயத்தையும் பற்றியே கூறிக்கிட்டு அந்த சுந்தரகாண்டத்தை ரொம்ப சந்தோஷமா பாராயணம் பண்ணிக்கிட்டே வந்தாரு. அதை கேட்டு நான் சிரிச்சேன். அதுக்கு ஹனுமார், ஏன் சுவாமி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், உன்னை நீயே புகழ்ந்துக்கிறது சரிதானா ஆஞ்சநேயா? அதுக்கு ஆஞ்சநேயர் ரொம்ப வெட்கப்பட்டு கோபமும் பட்டு தான் பாடின ராமாயணத்தை சமுத்திரத்துல விட்டெறிஞ்சிட்டு வால்மீகி கிட்ட ரொம்ப கோவப்பட்டு, என்னைக்காவது ஒரு நாள் இந்த வால்மீகி எனக்கு சீடனாகணும் அப்படின்னு மனசுக்குள்ள சங்கல்பம் பண்ணிக்கிட்டாரு. அப்படித்தான் இப்போ மறு அவதாரமா துளசிதாசரா பிறந்திருக்கவும் அவரை பலவிதமா சோதித்து போதித்து தன்னோட கோபத்தை எல்லாம் தணிச்சுக்கிறாரு இந்த ஆஞ்சநேயர் அப்படின்னு பகவான் லக்ஷ்மி கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. அதை கேட்ட வைகுண்டத்துல இருந்த அனைவரும் லேசா சிரிச்சாங்க. அதை பார்த்த ஆஞ்சநேயர் பகவான் கிட்ட வணங்கி, என்ன கோவிந்தா, என்னை பார்த்து இப்படி நகைக்கலாமா, பரிகாசம் பண்ணலாமா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்த காரியம் நீங்க துளசிதாசருக்கு பிரசன்னமாகி தரிசனம் தந்தே தீரணும், அதுக்கு முதல்ல வழி செய்யுங்க அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றாரு. அதுக்கு கோவிந்தன் அவர்கிட்டையும் விளையாடுறாரு. என்ன ஆஞ்சநேயா, எனக்கு என் பக்தன் கிட்ட இல்லாத அக்கறை உனக்கு என்ன, நீ உன் இடத்துக்கு போ, எனக்கு எப்போ இஷ்டமோ அப்போதான் நான் என் பக்தனுக்கு தரிசனம் தருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ஆஞ்சநேயர் சொல்றாரு, நீங்க இப்படிலாம் என்னுடைய கோரிக்கையை நிராகரிக்க முடியாது. நான் துளசிதாசருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். நாராயணர் உனக்கு இன்னிக்கே தரிசனம் தருவாருன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் அவரோட இடத்துக்கே வந்து தரிசனம் தருவாருன்னு சொல்லிட்டேன். நீங்க தான் என்னுடைய வார்த்தையை காப்பாற்றணும். அதுக்கு பகவான் கேட்குறாரு, என்ன ஆஞ்சநேயா, என்னுடைய அபிப்பிராயத்தையே தெரிஞ்சுக்காம நீ எப்படி வாக்கு கொடுத்த? அந்த துளசிதாசன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மகா மூகி, லோபி, பெண்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தவன். அவனுக்கு லேசிலலாம் நான் தரிசனம் தர முடியாது. போ போ, உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட மகாலட்சுமி வாடின முகத்தோட இருந்த ஹனுமாரை பார்த்து மனமிறங்கி, ஆஞ்சநேயா, நீ என் குழந்தை அல்லவா, நீ கவலைப்படாத, சிரஞ்சீவிகளில் சிறந்தவன் நீ, உன்னுடைய மனோவிருப்பம் நிறைவேறாம போகுமா? உன் வாக்கு பொய்யா போகுமா?
நீ கவலைப்படாம உன் இடத்துக்கு போ. நீ வாக்கு கொடுத்தது போலவே நாங்கள் துளசிதாசருக்கு இன்னிக்கே தரிசனம் தரோம், கவலைப்படாத அப்படின்னு அனுகிரகம் செய்தாள். ஹனுமார்கிட்ட இப்படி சொல்லிட்டு மகாலட்சுமி தேவி பகவானை பார்த்து சொல்றாங்க, ஓ சுவாமி, 12 வருஷமா நம்மள நினைச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த துளசிதாசர், அவருக்கு நம்ம தரிசனம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. இப்படி சொல்லிட்டு மகாலட்சுமி உடனே சீதாதேவி போல் ரூபம் எடுத்துட்டு மாறுறாங்க. அதை பார்த்த நாராயணரும் தானே ராமராகவும் லக்ஷ்மணராகவும் பரத சத்ருக்னராகவும் உருவம் எடுத்துக்கொண்டு துளசிதாசருக்கு தரிசனம் கொடுக்க கிளம்புறாரு. இப்படி பகவானும் சீதாதேவியும் துளசிதாசருக்கு தரிசனம் கொடுக்க வந்துட்டு இருக்கும் பொழுது துளசிதாசர் ஏற்கனவே ஹனுமார் சொன்ன வார்த்தையை நம்பி பகவானை எதிர்நோக்கி அவரோட தெருவில் சீதாராம் ஜெய் ஜெயராம் சீதாராம் ஜெய் ஜெயராம்னு பாடிக்கிட்டே பரவச நிலையில நடனம் ஆடிட்டு கூத்தாடிட்டு இருந்தாரு. அப்போ பகவான் தன்னுடைய நிஜ ரூபத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு சாதாரண மனிதர்கள் போல ராம லக்ஷ்மணர் பரத சத்ருக்னர்கள் ஒரு சாதாரண மனிதர்களா மாறி நிற்கவும், ஆனா மகாலட்சுமி மட்டும் தன்னுடைய ரூபத்தை மாத்திக்காம அப்படியே நிற்கவும் துளசிதாசர் தன்னோட பரவச நிலையிலேந்து மாறுபடாம இவர்கள் நின்றதையே கவனிக்காம இருந்துட்டாரு. இதை கவனிச்ச பகவான், என்னதான் நாம சாதாரண மனிதர்கள் உருவில் வந்திருந்தாலும் மகாலட்சுமி மகாலட்சுமியாகவே இருக்கிறத பார்த்து சீதாதேவியையும் அடையாளம் கண்டுக்காம அவர் ஏதோ பாடிக்கிட்டு ஆடிட்டு இருக்காரே அப்படின்னு வருத்தப்பட்டு கோவப்பட்டு உடனே மறைஞ்சு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு துளசிதாசர், என்னடா ஹனுமார் சொன்னபடி பகவான் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு. ரொம்ப நேரம் காத்திருந்து பார்த்துட்டு துளசிதாசர் பகவான் இன்னும் வரலையேன்னு யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டு திரும்பவும் அந்த ராமாயண கதை நடக்கும் இடத்துக்கே போறாரு. அங்கு வயசான ஒரு தாத்தாவா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஹனுமாரோட காலில் போய் திரும்பவும் விழறாரு. இப்படி கதறி அழுதுகிட்டே ரொம்ப சத்தம் போட்டு புலம்பிட்டு இருக்கிற துளசிதாசரையும் அவர் பக்கத்துல நிக்கிற அந்த வயசான தாத்தாவையும் பார்த்து சுத்தி கதை கேட்டுட்டு இருந்தவங்கெல்லாம், என்ன இது உங்க 2 பேரோட ரொம்ப தொந்தரவா போச்சு, முதல்ல வெளியில போங்கன்னு ரொம்ப கோவமா கத்துறாங்க. ஆனா இன்னைக்கு வயசான தாத்தா வேஷத்துல இருந்த ஹனுமாருக்கு துளசிதாசர் மேல கோபம் இல்ல. சுத்தி இருந்தவங்களுக்கு துளசிதாசரோட மகிமையை புரிய வைக்கணும்னு நினைச்சாரு. அந்த ஹனுமார் துளசிதாசரை பார்த்து கேட்கறாரு, அப்பா துளசிதாசா, பகவான் வந்தாரா, பாத்தியா, தரிசனம் செஞ்சியா அப்படின்னு கேட்கறாரு. துளசிதாசர் சொல்றாரு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்திருந்தேன், ஆனா ஒருத்தரையும் காணல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு. ஹனுமார் பதில் சொல்றாரு, அடடா, நீ மோசம் போயிட்டியேப்பா, நீ பகவான் ரூபத்திலையா வருவாருன்னு நினைச்ச, அவர் சாதாரண மனிதர்கள் போலதானே வருவாரு, நீ அவங்களையும் அடையாளம் கண்டுக்கல அப்படின்னு கேட்கறாரு. அதை கேட்ட அந்த துளசிதாசர், இது எனக்கு எப்படி தெரியும் சுவாமி, சுயரூபத்தோடையும் கோதண்ட பாணியால ராமர் வருவாருன்னு நினைச்சேன், சாதாரண மனிதர் போல வருவார்னு எனக்கு எப்படி தெரியும், தப்பு பண்ணிட்டேனே, பகவான் இப்படி வருவார்னு நான் யோசிச்சிருக்கணுமே, இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு ஓன்னு புலம்பி அழ ஆரம்பிக்கிறாரு. சரி துளசிதாசா, கவலைப்படாத, உன்னுடைய மனைவி இந்த காசி க்ஷேத்திரத்துல ஒரு அன்னச்சத்திரம் கட்டி பல பேருக்கு தொண்டு செஞ்சுட்டு வரா இல்லையா, அந்த சத்திரத்திற்கே பகவான் வரும்படி நானே அழைச்சிட்டு வரேன், கவலைப்படாத அப்படின்னு ஹனுமார் சொல்றாரு. துளசிதாசர் சொல்றாரு, நீங்க நிஜமாவே அழைச்சிட்டு வருவீங்களா, திரும்பவும் எதுவும் மாய வேலை நடக்காதே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹனுமார் சொல்றாரு, அப்பா துளசிதாசா, உன்ன மாதிரி சிறந்த பக்தர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை, உனக்கு தரிசனம் தராம வேற யாருக்கு பகவான் தரிசனம் கொடுக்க போறாரு, நான் சத்தியமா அழைச்சிட்டு வரேன், நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சுத்தி இருந்தவங்க எல்லாம் துளசிதாசர் இப்பேற்பட்ட பக்தரான ஆச்சரியப்பட்டு துளசிதாசர் காலில் விழுந்து அவரோட ஆசீர்வாதத்தை கேட்குறாங்க. துளசிதாசர் உடனே அங்கேருந்து வெளியில போய் அடுத்த நாள் காலையில தன்னுடைய மனைவியான மமதாதேவி கட்டியிருக்கிற அன்ன சத்திரத்திற்கு போய் ஹனுமார் கூறின மாதிரியே அங்க பகவான் வராரான்னு எதிர்பார்த்து அங்க காத்திருக்காரு. துளசிதாசர் இந்த விஷயத்த தன்னுடைய மனைவியான மமதாதேவிக்கும் காசி ராஜனுக்கும் மற்ற எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாரு.
இத கேட்ட எல்லாரும் மமதா தேவி உள்பட பகவான் இன்னைக்கு துளசிதாசருக்கு தரிசனம் தர போறாராமே, எப்படியாவது அவர் கூட நாம போய் சேர்ந்து நின்னுட்டோன்னா அதே தரிசனம் நமக்கும் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. இத தெரிஞ்ச நகரவாசிகள் அனைவரும் அந்த மடத்தையும் அன்னச்சத்திரத்தையும் காசி க்ஷேத்திரம் மொத்தத்தையும் பல புஷ்பங்களாலும் வாழை மரங்களாலும் அலங்கரித்து கல்யாண கோலத்தோட அந்த நகரமே பிரகாசிக்கிற மாதிரி தீபங்கள் ஏற்றி பகவான் வரப்போறாருன்னு காத்திருக்காங்க. இந்த சமயத்துல ஹனுமார் திரும்பவும் வைகுண்டம் போய், என்ன கோவிந்தா, இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு துளசிதாசரை ஏமாத்திட்டு போயிட்டீங்களே, என் வார்த்தையை காப்பாத்தறேன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு அவப்பெயர் வரும்படியா செய்யறீங்களே, நீங்க இந்த க்ஷணமே இப்பவே வந்து துளசிதாசருக்கு தரிசனம் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. அதுக்கு பகவான், போ ஆஞ்சநேயா, நேத்தியே நான் வந்து அவமானப்பட்டது போதும். பகவானா நான் நேர்ல வந்து நின்னும் அவன் என்னை சட்டையே பண்ணல, கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணல. இப்போ உன் கூட வேற வந்து திரும்பவும் அவமானப்படணுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. இன்னும் பல வருஷம் அவனை சோதிச்சதுக்கு அப்புறம் நான் தரிசனம் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன அவசரம்? என்னோட தரிசனம் ரொம்ப லேசில கிடைக்கும்னு நினைக்கிறானா அப்படின்னு பதில் சொல்றாரு. ஆஞ்சநேயர் வணங்கி, கோவிந்தா, உன்னை நோக்கி தபஸ் பண்ணது மட்டுமல்லையே, துளசிதாசர் உன்னுடைய நாம மகிமையையும் உன்னுடைய பிரபாவத்தையும் உன்னுடைய கதைகளையும் மக்களுக்கு சொல்லி பக்தியை பரப்பிட்டு வராரு இல்லையா, அப்படிப்பட்ட உன் பக்தருக்கு நீ தரிசனம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்லியும் பகவான் ஒத்துக்கவே இல்லை. ஆஞ்சநேயர் பார்த்தாரு, இனிமே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு யோசிச்சு பகவான் கிட்ட சொல்றாரு, துளசிதாசரோ உங்களை பார்த்தே ஆகணும், இன்னிக்கே பார்த்தாகணும், இந்த க்ஷணமே பார்த்தாகணும்னு அவசரப்படுறாரு. அவரோ உங்களுடைய சிறந்த பக்தர், நானோ அடியாருக்கும் அடியேன். அப்பன்னா உங்களோட விருப்பத்தை விட அவனோட விருப்பம்தான் எனக்கு முக்கியம். இப்போ நீங்க போய் தரிசனம் தரீங்களா, இல்லைன்னா இந்த வைகுண்டத்தையே பேர்த்து எடுத்து என் தோல்ல வச்சுக்கிட்டு அவனுக்கு தரிசனம் தரும்படி செய்யட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட நாராயணருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. பாத்தியா மகாலட்சுமி இந்த ஹனுமானோட பேச்ச, என்னையே மிரட்டுறான் பாத்தியா, கைலாசத்தை தூக்க போறேன்னு ராவணன் கூக்குரலிட்டது போல இப்போ இவன் வைகுண்டத்தை பெயர்த்தெடுக்கிறேன்னு சொல்றானே, இப்படித்தான் பக்தர்கள் பேசுவார்களா அப்படின்னு லக்ஷ்மி கிட்ட புலம்புறாரு. அதுக்கு லக்ஷ்மி தேவி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, சுவாமி, வைகுந்தத்தை இவர் பெயர்த்தெடுத்துட்டு போறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். சஞ்சீவினி மலையை தூக்கினவர் தானே, பேசாம ஆஞ்சநேயர் சொல்றபடி போய் அந்த துளசிதாசருக்கு தரிசனம் கொடுத்து விட்டு வந்துடுவோம், அதுதான் நல்லது. அப்பவும் பகவான் ஒத்துக்கவே இல்லை. என்ன வேணா செய்யட்டும், நான் துளசிதாசனை பார்க்க இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு தீர்மானமா சொல்றாரு. இது கேட்ட ஆஞ்சநேயர் நாராயணரை பிரதட்சணம் வந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணி கேட்கிறாரு, என்ன கோவிந்தா, வைகுந்தத்தை பேர்த்தெடுத்துக்கிட்டு கிளம்பலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பகவான், என்ன ஆஞ்சநேயா, கைலாயத்தை தூக்க போறேன் கைய நீட்டின ராவணனை தன்னுடைய கால் கெட்ட வரலால மலையை நசுக்கி ராவணனை துடிக்கும்படி பரமசிவன் செஞ்சது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹனுமார் சொல்றாரு, என்ன வேணா நடக்கட்டும், நீங்கள் என்னை வதம் செஞ்சாலும் பரவாயில்லை, என்னுடைய வாக்கையும் நான் காப்பாற்றணும், உங்களுடைய பக்தனையும் நான் காப்பாற்றணும், அவன் விருப்பத்தையும் நான் நிறைவேற்றணும். இப்படி நான் செய்ய வேண்டிய வேலையில நடுவுல எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு ஹனுமார் சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு ஹனுமார் பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறாரு. ஆதி சேஷனை தாண்டி தன்னுடைய வாளுடைய நீளத்தையும் பெருக்கிக்கிட்டு அந்த வாளினால அந்த பரம பதமான வைகுண்டத்தை சுழற்றி பெயர்த்தெடுக்க பார்க்கறாரு. இதை பார்த்த வைகுண்ட வாசிகளும் ரிஷிகளும் மகாலட்சுமியும் நாராயணரை தோத்திரம் ரொம்ப வேண்டிக்கிறாங்க, தயவு செஞ்சு இரக்கம் காட்டி ஹனுமாரோட போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த நாராயணரும், என்ன ஆஞ்சநேயா, இதென்ன விபரீத முடிவு, சரி வா, பரவாயில்ல, உனக்காக நான் அவனுக்கு தரிசனம் தரேன், துளசிதாசர்கிட்ட என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஹனுமார் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அதுக்கு ஹனுமார் சொல்றாரு, சரி சரி, எப்படியும் என் வாளால இந்த வைகுண்டத்தை சுருட்டி பிடிச்சிட்டேனே, இப்படியே தூக்கிட்டு போறேன், நீங்க வைகுண்டநாதராவே துளசிதாசருக்கு தரிசனம் கொடுங்க, வைகுண்டத்தை காசி க்ஷேத்திரத்திலேயே பொருத்தி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பகவான், ஆஞ்சநேயா, முதல்ல இந்த வைகுண்டத்தை விடு, உன்னுடைய விஸ்வரூபத்தை குறைச்சிக்கோ, தயவு செஞ்சு உன் நிஜ ரூபத்துக்கு வா ஆஞ்சநேயா, நாம போய் துளசிதாசருக்கு தரிசனம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓ, ஆஞ்சநேயரும் பகவானும் சீதா தேவியும்
அங்க இருக்கிற 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் எல்லோரும் சேர்ந்து காசி க்ஷேத்திரத்துக்கு துளசிதாசருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு வராங்க. துளசிதாசர் காத்துட்டு இருந்த அந்த மடத்திற்கே சத்திரத்திற்கே கருட வாகனராய் வந்த அந்த நாராயணர் இறங்கி தரிசனம் கொடுக்கிறாரு. அப்போது அந்த காசி க்ஷேத்திரத்தில் இருந்த அத்தனை ஜனங்களும் பகவான் நாராயணனையும் மகாலட்சுமியையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இந்த துளசிதாசர்னால தானே நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு அந்த துளசிதாசரை வெகுவாய் புகழறாங்க. அதை பார்த்த துளசிதாசர் ரொம்ப பரவசப்பட்டு கைகூப்பி பகவானை பார்த்து, ஓ கோவிந்தா, நாராயணா, நீங்க 2 பேரும் வந்து தான் தரிசனம் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ சகல கோடி தேவர்களும் ரிஷிகளும் தரிசனம் கொடுக்க வந்திருக்காங்களே, இது எப்பேற்பட்ட பாக்கியம். அப்போ பகவான் துளசிதாசர் கிட்ட சொல்றாரு, அப்பா துளசிதாசா, என்னுடைய பக்தர்கள்லயே சிறந்தவன் நீ. உன்னை பார்க்க நான் வராம இருப்பேனா? உனக்கு என்ன வரம் வேண்டும் அதை கேளு. நீயும் உன் மனைவியும் மோட்சத்தை அடைவீர்கள். வேறென்ன வரம் வேணும் கேளு. இதை கேட்ட துளசிதாசர் சந்தோஷ பெருக்கெடுத்து பேசுறதுக்கு வாயிழாம ஹரிநாராயண ஹரிநாராயண அப்படின்னு கூவிக்கிட்டே கைதட்டி குதிக்க ஆரம்பிக்கிறாரு. பரவசமா நடனம் ஆடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. துளசிதாசர் பகவானை பார்த்த சந்தோஷத்துல மொத்த ராமாயணத்தையுமே பாடி பஜனை செய்து அந்த நகரவாசிகளோட கூத்தாடி சந்தோஷப்படுறாரு. அதை கேட்டு சந்தோஷப்பட்ட பகவான், போதும்பா துளசிதாசா, உன்னுடைய பக்தியில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த துளசிதாசர் அந்த நாராயணரோட பாதங்களை தன்னுடைய தலைமையில வச்சுக்கிட்டு, ஹே கோவிந்தா, எப்போல்லாம் நான் நினைக்கிறேனோ அப்போல்லாம் சீதா சமேதரா கோதண்ட பாணியா எனக்கு தரிசனம் தரணும் அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்ல, எப்படி சித்த புருஷர்களும் நாரதர் மாதிரியான ரிஷிகளும் என்னைக்கும் இந்த சம்சாரத்தை கண்டு சஞ்சலம் அடையாம நிர்மலமான சித்தத்தோட ஒன்ன தியானிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட சித்த சுத்தி எனக்கு ஏற்படணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. இதை கேட்ட சந்தோஷப்பட்ட பகவான் துளசிதாசர் கிட்ட சொல்றாரு, துளசிதாசா, பரத்வாஜருக்கே உபதேசம் பண்ண வால்மீகி முனிவர் அல்லவா நீ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞான திருஷ்டிய வழங்குறாரு. இதனால துளசிதாசர் தான் பூர்வ ஜென்மத்துல வால்மீகி மகரிஷியா இருந்ததும் தான் பெற்ற ஞானமும் திரும்ப அடைஞ்சு ரொம்ப பரவசப்பட்டு மீண்டும் மீண்டும் நாராயணரை துதிக்கிறாரு. அப்போ துளசிதாசர் கேட்குறாரு, இவ்வளவு புண்ணியம் பண்ண, இவ்வளவு ஆத்ம விசாரம் பண்ண, இவ்வளவு வேதாந்தம் ஞானம் பெற்ற வால்மீகி ரிஷியா நான் இருந்தப்பவும் எனக்கு ஏன் இவ்வளவு துர்குணங்களோட பிறக்கும்படியான ஒரு ஜென்மாவை கொடுத்த? நான் அப்படி என்ன பாவம் பண்ணினேன்? ஏன் உன்னுடைய பகவத் ஆராதனம் மறந்து போகும்படியா செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பகவான் சொல்றாரு, மானிடரா பிறந்த எல்லாரும் இந்த மாதிரி ஆசைகளும் ஆசைகள்னால வர கஷ்டமும் அந்த கஷ்டங்கள்னால வர விரக்தியும் அடைஞ்சாதான் என் மேல பக்தியும் ஆத்ம விசாரமும் ஏற்பட்டு இந்த ஜென்ம மரண சுழற்சியிலேந்து விடுபடணுங்கிற வைராக்கியம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஞானமும் சித்திக்கும். இப்படி துக்கத்தில் ஆழ்பட்டு விரக்தி ஏற்பட்டாதான் அந்த கொடிய அகங்காரம்ங்கிறது சித்தத்திலேந்து ஒரு மனிதனுக்கு விடுபட்டு போகும். உதாரணத்துக்கு இந்த நாரத மகரிஷியோட கதையையே சொல்றேன் கேளு. நாரதர் முன்னாடி ஒரு ராஜாவா பிறந்து நாட்டை விட்டு காட்டுக்கு போய் பல நாள் தவம் பண்ணி அப்புறம் சொர்க்கலோகமும் அதற்கு மேலான பிரம்மலோகமும் அடைஞ்சாரு. பிரம்மலோகத்துல அகங்காரத்தினால பிரம்மா கிட்டையே போய் நாட்டில் இருக்கிறத விட காட்டில் இருக்கிறதே மேலுன்னு அவருக்கே உபதேசம் பண்ணாரு. அதுக்கப்புறம் கைலாயத்துக்கு போய் பரமசிவன் கிட்ட, அதுக்கப்புறம் கைலாசத்துக்கு போய் காமதகனம் பண்ணினவனுக்கு காடே நல்ல வாசஸ்தானம், இங்க என்ன வேலை அப்படின்னு அவருக்கும் உபதேசம் பண்றாரு. அதுக்கப்புறம் வைகுண்டத்திற்கு வந்து அங்க என்ன பார்த்து பக்தி பரவசத்தோட, என்ன மாதிரியான தபஸ்விகளான ரிஷிகளுக்கு உன்னுடைய மாயைனால என்ன பாதிப்பு வந்துடும் அப்படின்னு வெகு கர்வத்தோட பேசுறாரு. அதை கேட்ட நான் அப்போ இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினச்சி அவரையே வந்தனம் பண்ணி, ஓ நாரத மகரிஷியே, உம்ம மாதிரி வைராகியவாதி உலகத்துல உண்டா அப்படின்னு அவரையே புகழ்ந்தேன். அவர் மேலும் கர்வப்பட்டு, சரி சரி, நான் காட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் தவம் பண்ணிட்டு வரேன்னு காட்டை நோக்கி போனாரு.
இப்படி இவர் போயிட்டு இருக்கிற வழியில என்னுடைய மாயையினால ஒரு மிகப்பெரிய நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்துல இருக்கிற ராஜாவோட பெண்ணுக்கு ஒரு சுயம்வரம் நடக்கிறதாகவும் அறிவிச்சு அங்க இருக்கிற மாயையினால அங்க இருக்கிற ஜனங்களும் இவர் காதுபட அந்த ராஜகுமாரியோட அழக புகழ்ந்து பேசும்படியாகவும் செஞ்சேன். அதை கேட்ட நாரதருக்கு கொஞ்சம் சஞ்சலம் ஏற்பட்டது. அப்போ தவம் செய்ய போயிட்டு இருந்த இந்த நாரதரை பார்த்த அந்த ராஜாவும் இவரே தன்னுடைய பெண்ணுக்கு சரியான பொருத்தம்னு நினைச்சு இவர்கிட்ட வந்து தன் பெண்ணை மணக்குமாறு கேட்கிறாரு. அந்த ராஜகுமாரியோட அழக பார்த்து வியந்த நாரதர் அவளை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறாரு. அப்போ அந்த நாரதர் அந்த ராஜகுமாரி கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன மனம் செஞ்சுக்க விருப்பம்தானா? நீ என்ன மாதிரி ஆடவனை எதிர்பார்க்கற? எப்படிப்பட்டவன் உனக்கு கணவனா வரணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த ராஜகுமாரி, எனக்கு சாக்ஷாத் நாராயணன் போலவே இருக்கக்கூடிய ஒரு ஆடவன் தான் புருஷனா வரணுங்கிறது என்னுடைய விருப்பம்னு சொல்றா. அதை கேட்ட நாரதர், சரி சரி, நாளைக்கு நீங்க ஏற்பாடு பண்ணினபடி சுயம்வரத்திலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. நாரதர் அடுத்த நாள் தானும் சுயம்வரத்துல போய் நிக்கிறதுக்கு தயாராறாரு. அப்போ என்ன நினைச்சு நாரதன் வேண்டிக்கறாம், ஹே பகவானே, உன்னை போலவே அழகான ரூப யௌவன லாவண்யம் எனக்கு கிடைக்கணும், அந்த ராஜகுமாரி என் கழுத்துல மாலையிடணும்னு வேண்டிக்கிறாரு. இப்படி என் மேல நம்பிக்கையோட அந்த ஸ்வயம்வர மண்டபத்துக்கு நாரதர் போறாரு. அங்க அந்த ராஜகுமாரி ஸ்வயம்வர மண்டபத்துல கூடியிருக்கிற 54 தேசத்து அரசர்களையும் பார்க்கறா. ஒவ்வொருவரையா பார்த்துட்டு இவர் தனக்கு ஏத்த மணாளந்தானான் தேர்ந்தெடுக்க நினைக்கும்போது இந்த நாரதர் குறுக்க புகுந்து தன்னை ஏத்துக்குமாறும் தான் நாராயண வடிவோட அவள் இஷ்டப்படி இருக்கிறதாகவும் சொல்றாரு. அதை கேட்ட ராஜகுமாரி அவரோட முகத்தை பார்த்து பரிகாசம் பண்ணி நகைச்சிட்டு அந்த பக்கம் தள்ளி போயிடுறா. அதுக்கப்புறம்தான் நாரதருக்கு இது எல்லாம் என்னுடைய மாயை வேலைங்கிறது புரிஞ்சுது. தான் உண்மையிலேயே பெற்றது ஹரிமுகம் இல்ல, ஹரின்னு அர்த்தமுடைய ஒரு குரங்கினுடைய முகம், அதனாலதான் அந்த ராஜகுமாரி பரிகாசம் பண்ணியிருக்காருன்னும் புரிஞ்சுக்கிட்டு மாயையிலேந்து ஒரு வழியா விடுபட்டு திரும்பவும் தவம் பண்ணறதுக்கு வைராகியத்தோட காட்டிற்கு போனாரு. அகங்காரத்தையும் ஒழிச்சிட்டு போனாரு. ஓ துளசிதாசா, அதனால என்னுடைய மாயையை ஜெயிப்பது என்பது ஒரு ஜென்மத்துல நடக்கக்கூடியதில்ல. ஒரு ஜென்மத்துல ஞானம் ஏற்பட்டது போல இருந்தாலும் அது முழுசா இந்திரியங்களை ஜெயிச்சதா நினைச்சிடக்கூடாது. ஒரு சிறு சஞ்சலத்துல நாரதரே விழுந்தார் பாத்தியா? அதனால தான் உன்னுடைய தோஷங்கள் எல்லாம் முழுசா நீங்கணுங்கிறதுக்காக வால்மீகி மகரிஷியா நீ பல வைராகிய ஞானங்கள் அடைஞ்சிருந்தாலும் துளசிதாசரா மக்கள் சேவையும் செஞ்சு வைராகியத்தை முழுசா பெற்று எல்லா விதமான ஆசைகளும் காம குரோதாதிகளும் நீங்கி என்ன அடையணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பிறவியை கொடுத்தேன். அதனால துளசிதாசரே, உங்களுக்கு இந்த பிறவியில மீதி இருக்கும் காலத்தையும் இந்த ஹனுமார்கிட்ட உபதேசம் பெற்று ஞானம் பெற்று தவம் செய்து அதுக்கப்புறம் மோட்சம் அடைஞ்சு என்ன வந்து சேரலாம். அது மட்டும் இல்ல, முற்பிறவியில வால்மீகியா நீ சமஸ்கிருதத்துல ராமாயணம் எழுதியது போல துளசிதாசரா இப்பிறவியில உன்னுடைய தாய்மொழியில ராமாயணத்தை இயற்றி அத எல்லா மனிதர்களும் பாராயணம் செய்து பயனடைவதற்காக பூமியில பரப்பணும். அதற்கு துளசி ராமாயணம்னே நீ பெயர் வைக்கணும். இப்படி ஆசிர்வாதம் பண்ணிட்டு எல்லா ரிஷிகளும் தேவ கோட்டிகளும் ஜெயகோஷம் செய்ய பகவான் கருட வாகனரா மீண்டும் வைகுண்டத்திற்கு போறாரு. கேட்டீர்களோ சித்தர்களே அப்படின்னு நாபாஜி சித்தர் மேலும் சொல்ல தொடங்குறாரு.